எத்தவனே நான் தான் சிஎம், எத்தவனே நான் தான் சிஎம்னா விஜய் தளபதி வந்து இறங்கிடுவார். செயல்ல அவர் வரவே மாட்டார் என்னைக்குமே. சினிமா நடிச்சு காசு எடுத்து வந்து வச்சுக்கிறேன், மக்களை ஏமாத்த கூடாது. எந்த சிறைசாலைக்கு போன ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்ற வார்த்தையை வந்து எங்களுக்கு தந்துட்டாரு. சடையங்களை ஒழிப்போம், சரித்திரம் படைப்போம். விஜய் முருங்க மரம், இது ஆலமரம். வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு, வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு. விஜய்ன்ற பேரே எடுக்காதீங்க, அவெல்லாம் யாருன்னே எங்களுக்கு தெரியாது சார். சார் சார் அவனுக்கு வேற தெரியல சார். எங்களை வச்சு அவன் பெருசாக அவ்வளோதான். நாங்கள் பேச சொல்லி அவன் பெருசாகணும்னு நினைக்கிறான். அவெல்லாம் ஒரு ஆளே இல்லை சார் எங்களுக்கு. விஜயை பற்றி நீங்கள் பேட்டே எடுக்காதீங்க, அவன் ஒரு ஆளே கிடையாது எங்களுக்கு சார். உண்மையாக தற்கொலை தான் சார், ஒன்றும் தெரியாத ஆள் சார். சும்மா ஏதோ நுழைச்சிட்டான். அவன் மக்கள் தான் சார் தெரியும் அவனை பற்றி, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது சார். படம் நடிச்சார்ல, இவ்வளோ உடனே வந்து சூப்பர் ஸ்டார் ஆகிட்டாரா? ஆகல, எவ்வளோ வருஷம் கழிச்சு அவர் 40 வருஷம் 30 வருஷம் நடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு சூப்பர் ஸ்டார் ஒரு பட்டம் வந்து எத்தவனே நான் தான் சிஎம், எத்தவனே நான் தான் சிஎம்னா அவன் சிஎம் ஆகிட முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு மீடியாவில் வந்திருக்கீங்க, இப்போ நீங்களே எத்தவனே என்னை பேட்டி எடுக்க முடியுமா? ஒரு கீழே இருந்து மேலே இருந்து படிப்படியாக வந்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் மேலே வந்தீங்க. நீங்கள் உடனே எத்தவனே நான் தான் பெரிய ஆள், நான் தான் பெரிய ஆள்னு சொல்லிட்டு வரக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு ஆள் ஆகணும், ஒரு கவுன்சிலர் ஆகணும், ஒரு வார்டு நம்பர் ஆகணும், அதுக்கப்புறமா வரணும். எத்தவனே சிஎம் சீட்டு, எத்தவனே சிஎம் சீட்னா அவெல்லாம் ஒரு ஆளா சார் எங்களுக்கு. அவனை பற்றி கேட்காதீங்க. அதெல்லாம் விசில்லாம் விடுங்க சார். அதெல்லாம் குப்பை வண்டி கூட தான் விசில் எத்தனை வரான். எங்கள் வீட்டு வாசலில் விசில் வச்சாவே குப்பை எத்தனை வெளில நிற்கிறாங்க. அவனுக்கு விசில் குத்துதே அதுக்கு தான் சார். நாங்கள் வேஸ்ட்டு சார். 5 அவனால் 5 ரூபா விசில் மட்டும்தான் வாங்க முடியும், வேற ஒன்றும் வாங்க முடியாது சார். போய் கொளத்தூர் தொகுதியில் எங்கள் சிஎம்மை போய் பாருங்கள், ஒவ்வொரு விதம் கட்டி வச்சுருக்காரு. இல்லாத ஏழைங்களுக்கு மண்டபம், டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டலு, அதுக்கப்புறம் உழவர் சந்தை, படிக்கிற பசங்க இலவசமாக காலேஜ் படிங்க சார். கபாலீஸ்வரர் காலேஜ் குழந்தைங்க, என் பையன் ஃப்ரீயாக படிக்கிறான். அதில் 3 வருஷம் ஃப்ரீயாக படிச்சு டிகிரி படிச்சிருக்கிறான். புரியுதுங்களா? இது மாதிரி எங்களுக்கு மட்டும் இல்லை சார், அந்த குளத்து தொகுதியில் இருக்கிற ஏழை மக்கள் எல்லாருமே ஃப்ரீயாக தான் படிக்கிறாங்க. நீங்கள் வந்து பாருங்கள், எங்கள் தொகுதியை வந்து பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கு. வந்து நிற்க கூட மாட்டாரு, ஓடி போயிடுவாரு. எங்கள் குளத்தூர் தொகுதியில் காலே எடுத்து வைக்க முடியாது. விஜய்லாம் என்னைக்கு வந்தார் சார்? அவரு சினிமாவில் நடிச்சிட்டு வந்துட்டு சிஎம் ஆகிடுவாரா? ஒன்றும் முடியாது. ஒன்று அதான் சொல்கிறாரு பாரு, விசில் குப்பாண்டிக்காரன் கொடுத்தா அடிக்கிறான். நீங்கள் விசில் வச்சா விஜய் பெரியாளா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அவரெல்லாம் சிப்பி மாதிரி நாங்கள் செதுக்கி இருக்கிறாங்க. இவர் நேற்று வந்துட்டு சிஎம் ஆகிட முடியுமா? முடியாது. அது என்ன சார்? பெண்கள் பாதுகாப்பு இல்லை, அதான் பாதுகாப்பு இல்லாம தான் அவங்க மாநாடுக்கு பெண்களை கூப்பிடுறாரா? அவ்வளோ தைரியமா பெண்கள் வராங்கல்ல, அப்போ நாங்கள் பாதுகாப்புனால தான் வராங்க. எங்க வந்து பாரு எவ்வளோ பெண்கள் இருக்கிறாங்க. இவங்களாம் பெண்களா தெரியலையா? இவங்களாம் பாதுகாப்பு இல்லை. இவங்க மேலே யாராவது கை வைக்க சொல்லுங்களா? 1000 பேர் நாங்கள் இறங்குவோம், சரசரில் இறங்குவோம், யாராக இருந்தாலும் நாங்கள் பார்த்துருவோம். எங்களுக்கு அம்மா மாதிரி எங்கள் பெண்கள்லாம் 1000 பேர் எங்களை நம்பி வராங்க. கேளுங்க, ஒருத்தராது எங்களை இந்த மாதிரி தப்பான தீண்டு ஏதாவது பண்ணாலும் கேளுங்க. சும்மா யாராவது ஒருத்தர் போட்டு ஏதாவது குழப்பிடுவாங்க சார். சலுகை ரொம்ப கொடுக்குறாரு, எல்லாத்துக்கும் சலுகை என்ன சொல்றாரு. மாசம் 1000 ரூபாய் கலைஞர் திட்டம் காப்பி, உரிமை தொகை எல்லாமே போடுறாரு. அவர் இன்னும் எதுவுமே சொல்ல, தாங்க தருவோம் தான் அவர் சொல்றாரு. இன்னும் எதுவுமே தர மாட்டாரு. அவர் வரது வராமே இருந்துடலாம்ல விஜய். முதலமைச்சர்ன்றதுல வந்து சொல்லிக்கலாம், வாயில் நிறைய வாயில எல்லாரும் சொல்லிடலாம். விஜய் தளபதி வந்து இறங்கிடுவார். செயல்ல அவர் வரவே மாட்டார் என்னைக்குமே. அவர் நடிக்கத்தான் நல்லது. இதுல வந்து இறங்கி ஒரு பிரயோஜனமா வரப்போது கிடையாது. மாற்ற உரமம் சொல்றாங்க, இல்ல நான் சொல்லல. ஏன்னா அவர் வர்றது வேஸ்ட். ஏன்னா அவர் நடிச்சிடலாம், எவ்வளவு வேணா நடிச்சு ஃபேமஸ் ஆகலாம். இதுல வர வேண்டான்றோம் நாங்க. அவருக்கு தான் பெஸ்ட். சினிமா ரசிகர் விஜய் ஒடுத்துக்கிறேன், இல்ல நான் சொல்லல. ஏன்னா அவர் வரது வராம இருக்கலாம், மக்கள் டிஸ்டர்ப் கொடுப்பாங்க. வீட்டுக்குள்ள தான் இருக்காரு, எங்க வெளியே வராரு? எதுவுமே வரமாட்டாரு. போறாரு, மாநாடு நடத்துறாரு, எல்லாம் ஜனங்க எல்லாம் பாதி பேர் போறாங்க. அதுக்கு வராம இருக்கலாமே, எதுக்கு வரணும் நான் கேக்குறேன். கோவமா தான் இருக்காரு. இல்ல சொல், அவர் வந்து எப்படின்னா வரலாம், எந்த இதுல கிடைக்குமோ. அவர் வந்து எப்படி சொல்றாரு, நான் வந்துடுவேன், மாநாடு வந்து நல்லா நடத்துவேன், எல்லாமே மக்களை பார்ப்பேன்றாரு. ஸ்டாலின் மாதிரி என்னைக்குமே வராது மாநாடு. இது வந்து ஒரு பயிற்சி பள்ளி மாதிரி. ஒரு ஸ்கூலில் போய் ஒரு மாணவியோ மாணவரோ ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படித்து முன்னேறணும். அப்போ தான் நம்ம பெரிய அளவில் ஒரு காம்படிஷன் இல்லாமல் ஒரு ஜெயிக்க முடியும். தளபதி வந்து அவர் சின்ன வயசுலேருந்தே வந்து அரசியல் வந்து அவங்க அப்பாவும் சரி, தலைவர் கலைஞர் ஐயாவும் சரி, அதுக்கப்புறம் தளபதியும் சரி, அவர் வந்து அதாவது எல்லா லெவல்லையும் போய் கஷ்டப்பட்டு தான் இந்த லெவலுக்கு வந்திருக்காரு. அவர்
சும்மா வந்து உடனே தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகலை. கலைஞர் சிறையிலையும் அப்படியே கல் மழையும் மழையிலும் அடிபட்டு உதப்பட்டு இந்த சமுதாயத்தை உழைச்சி முன்னேறி இந்த மக்களுக்காக ஒரு திட்டங்களும் இன்னைக்கு ஒரு விவசாயம் இன்னைக்கு இலவச கரண்ட் யாரு? கலைஞர் அவரோட புள்ள தளபதி சும்மா கிடையாது. இவர் சினிமா நடிச்சு காசு எடுத்து வந்து வச்சுக்கின்னு மக்களை ஏமாத்தின கூடாது. எந்த சிறைச்சாலைக்கு போன, யாருக்காக உழைச்ச, எதுக்கு பண்ண, என்ன பண்ணீங்க நீங்க? விஜய் எங்க வந்தாரு? உன் வயசு என்ன? கலைஞர் வயசு என்ன? தளபதியோட வயசு என்ன பண்ணாரு? சின்ன வயசுல இருந்து பழகி 45 வயசு வரைக்கும் வந்திருக்காங்களா? ஒரு பகுதி செயலாளர் இருக்க முடியுமா உங்களால? பகுதி செயலாளர் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. சரிங்களா? இளைஞர் ஓட்டு வருவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அப்ப நாங்க யாரு? 25 வயசு தான் ஆகுது. எங்களே எக்ஸ்பீரியன்ஸ் தான். சரிங்களா? கத்தி இல்லாத தேவையில்ல. யார் வந்தாலும் உதவி இருந்தால் தான் தட்டி விட்டு போய் எங்களுடைய சாதனையை சொல்லி நாங்கள் ஓட்டு கேட்க போகிறோம். இத்தனை ஆண்டு காலமாக 10 ஆண்டு காலம் தமிழ்நாடு கீழே இருந்தது. இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்த பிறகு ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்ற வார்த்தையை எங்களுக்கு தந்துட்டாரு. எத்தனையோ ஊரில் போய் சில பெரிய பெரிய சிறந்த மருத்துவமனை, உயர் மருத்துவமனை, தொழில் பூங்காங்கள் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் போகுது. மகளிர் உரிமை தொகை இன்னைக்கு ஒரு சிறு குறு தொழில் பண்ணுறவங்க, இன்னைக்கு பூ வியாபாரம் பண்ணுறவங்க, மீன் கடை வியாபாரம் பண்ணுறவங்களாம் ஒரு 1000 ரூபான்றது ஒரு மிக சிறந்த ஒரு தொகை. அவங்க குடும்பத்தை ஒரு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தொகை. பள்ளி கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு 1000 ரூபாய் திட்டம் சென்று கொண்டு இருக்குது. இன்றைக்கி ஒரு காலேஜில் படிக்கிற பொண்ணுக்கு 1000 ரூபாய் போய் சேருது. அந்த பொண்ணு ஒரு பேனா, புத்தகம், செமஸ்டர் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ் கட்டுது. இன்றைக்கி அது மட்டும் கிடையாது, இலவச பேருந்து, மகளிர் இலவசமாக பேருந்து, மகளிர் சந்தோஷமாக இருக்காங்க, கல்லூரி மாணவர் சந்தோஷமாக இருக்காங்க. இன்றைக்கி காலை உணவு திட்டத்தை எப்படி மதிய உணவு திட்டத்தை காமராஜர் கொடுத்தார் என்ற ஒரு பேர் வந்துச்சோ, மதிய உணவு திட்டத்தை தமிழக முதலமைச்சர் கொடுத்தார் என்று பொன்னெழுத்துக்களாக பதிக்கப்படும். எத்தனை நூற்றாண்டு காலம் ஆனாலும் தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி காலை உணவு திட்டத்தை தந்தார் என்று இது அழியாமல் இருக்கும். எங்கள் சாதனைகள் சொல்லி நாங்கள் ஓட்டு கேட்போம். மகிழ்ச்சியாக இருக்கிறோம். BLA 2 கூட்டத்தை பாருங்கள், எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறோம். நாங்கள் 1 அணி, 2 அணி, 3 அணி, 4 அணி, 5 அணி, 10 அணி கிடையாது. நாங்கள் ஒரே அணி. எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், எங்கள் இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின். நாங்கள் வெற்றியினரை போட்டு தமிழகத்தில் மீண்டும் ஆட்சி அமைப்போம். மாபெரும் கூட்டணி, எங்கள் கூட்டணி வெற்றி பெறும். கருத்து கணிப்பு அனைத்திலும் எங்கள் கூட்டணி வெற்றி 40% வெற்றின்னு வந்துருச்சு. வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. சடங்குகளை ஒழிப்போம், சரித்திரம் படைப்போம். ஓட்டு நிறைய பேருக்கு ஓட்டு கிடையாது. நாங்கள் மற்றவங்களை குறை சொல்கிறது நாங்கள் வரல. எங்கள் கடமையை நாங்கள் செய்கிறோம். மக்கள் கடமையை மக்கள் செய்வார்கள். எங்கள் தலைவர் ஜெனியூனான ஆட்சி பண்ணக்கூடியவர்கள். மற்றவரை பற்றி பேசணும், அதை பற்றி பேசணும், மற்றவங்களை பொறுத்து சொல்லணும், அது பண்ணணும்னு எங்கள் தலைவர் சொல்லித்தரல. எங்கள் தலைவர் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இது மட்டும் தான் சொல்லி கொடுத்துருக்கார். எங்கள் நேர்வழியில் செல்ல சொல்லி கொடுத்துருக்கிறார். யாரு? விஜயா? அதெல்லாம் காண முடியாது. இது ஆலமரம், அது முருங்கை மரம். விஜய் முருங்கை மரம், இது ஆலமரம். ஆலமரம் காத்தாச்சாலும் சாயாது. லைட்டாக காத்தாச்சாவும் முருங்கை மரம் ஒட்டி கொடுத்துரும். இதுதான் கணக்கு, வேற ஒண்ணு. அது எத்தனையோ பேர் ஆயிஷா கட்சி, இது எத்தனையோ பேர் மண்ணாடு போற மண்ணு மக்கிறான். அழிஞ்சா போயிட்டான். அருமையாக செய்யுது. எந்த தவறுதலும் எங்கேயுமே நடக்காது. பார்த்தீங்கன்னா எங்கேயும் நடக்காது, அசம்பாதம் நடக்காது. எல்லோருமே நான் முதல்வராக வரமாட்டேன்னு சொன்னது அர்த்தம் இல்லாத போயிடும். அந்த தலைவனுக்கு இது இல்லாத போயிடும். அதனால சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லலாம், தலைவராக வரலாம், தலைவராக வருவேன், நான் தலைவராக வருவேன்னு. தலைவனுக்கு ஒரு மதிப்பு உண்டு. அந்த மரியாதை இவர் ஊர் மக்களை எப்படி காப்பாற்றுவார்? விஜய் மனைவியே பிள்ளைங்களே காப்பாற்ற முடியல, ஊர் மக்கள் எப்படி காப்பாற்றுவார்? கலைஞர் காலத்திலேருந்து என்னைக்குமே வெற்றி கழகம்னாலே திமுக தான். உதயசூரியன் சின்னத்தை யாராலையும் வின் பண்ண முடியாது. தமிழ்நாடு என்றைக்கும் தலை குனியாது. பசு பேருந்து இலவசமாக அமைச்சு கொண்டு இருக்கிறார். 1000 ரூபா மகளிருக்கு உரிமை தொகை வருது. மிக சிறப்பாக பேசுகிறாங்க. எல்லாருக்கும் விளையாட்டு மைதானம் அமைச்சு கொடுக்குறாரு. பூங்கா அங்கங்கே திறந்து வைக்கிறாரு. இலவசமாக நிறையா சொல்லவே முடியாது, ஈடு இல்லை. அதனால் திமுகன்னா எல்லாரும் அனைத்து பேருமே திமுக தான். மாற்று கருத்தே வேறு எதுவும் இல்லை. அதெல்லாம் சும்மா எதுவுமே கிடையாது. இப்போ எல்லாமே அது மாதிரி ஆட்சி அமைச்சிருக்காருன்னா உதயசூரியனால் மட்டும்தான் முடியும். திமுக தான் முதலமைச்சர், நிரந்தர முதல்வர் அவர் தான். அது அவர் என்ன பெருமையாக சொல்லிக்கிட்டு இருப்பார். இது உதயசூரியன் வெற்றியை சின்ன யாராலையும் எதுவும் பண்ண முடியாது.